we are going to see the problem of finding of transaction value during imports in indirect tax laws and practice. Problem என்னன்னு பார்த்தீங்கன்னா XYZ Limited supplied tools, dies and molds costing 2 lakh rupees to Messrs. Hooks Limited China for issue in the manufacture of goods imported. The tools, dies and molds etc. are expected to produce 10,000 units of goods. First shipment is made for 5,000 units. How will the same be treated while arriving at transaction value for arriving at value for imposition of duty? Question என்னன்னு பார்த்தீங்கன்னா XYZ Limited வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி. இது வந்து டூல்ஸ், டைஸ் அண்ட் மோல்ட்ஸ் வந்து ஹூக்ஸ் லிமிடெட் சைனாக்கு சப்ளை பண்ணுறாங்க. இதனுடைய காஸ்டிங் வந்து ₹2 lakhs. இதை சைனா கம்பெனி என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போற கூட்ஸில் இன்கார்பரேட் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கு அனுப்ப போகிறாங்க. இந்த டூல்ஸ், டைஸ் அண்ட் மோல்ட்ஸ் வந்து 10,000 யூனிட்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனுடைய மேனுஃபேக்சர் பண்ண பிறகு அதனுடைய ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 யூனிட்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த 5,000 யூனிட்ஸ் வரும்போது அதனுடைய டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து எப்படி அரைவ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம அரைவ் பண்ணுவோம் அப்படின்றது தான் கொஸ்டின். டிரான்சாக்ஷன் வேல்யூ எதுக்கு அரைவ் பண்ணுறோம்னா இம்போசிஷன் ஆஃப் டியூட்டி. இம்போசிஷன் ஆஃப் டியூட்டி இந்த இடத்துல எது ரெஃபர் ஆகுதுன்னா கஸ்டம்ஸ் டியூட்டியை ரெஃபர் பண்ணுறாங்க. இதுதான் கொஸ்டின். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கம்பெனி சைனாவில் இருக்கிற கம்பெனிக்கு டூல்ஸ், டைஸ் அண்ட் மோல்ட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. 2 lakhs rupees காஸ்டிங் வருது. இதை அனுப்பும்போது அவங்க வந்து 10,000 யூனிட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனுடைய காஸ்டிங் வந்து 2 lakh rupees, ஒரு ஷிப்மெண்ட் 5,000 யூனிட்ஸ் வந்திருக்கு. இதுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூ எப்படி அரைவ் பண்ண போகிறாங்க, இதுதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னால் இப்போ வந்து இதனுடைய கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நமக்கு என்ன ஆகும், கான்செப்ட் நமக்கு எப்போ வரும் நமக்கு தெரியுதோ அப்போ இதனுடைய டிரான்சாக்ஷன் வேல்யூ மாதிரியான கணக்கோ இல்லை ஜென்ரலாக அந்த டியூட்டி அரைவ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், எந்த டவுட்ஸ் இருக்காது. அப்போ வந்து நம்ம கீ ஹெட்டிங்ஸ் அப்படின்ற சில கீ ஹெட்டிங்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஹெட்டிங்ஸ் புரியும் போது நமக்கு இந்த சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீ ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கஸ்டம்ஸ்ன்ற ஒரு ஹெட்டிங் இருக்குது, இம்போர்ட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கும், வேல்யூவேஷன், அப்புறம் ஃபைனலாக கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 4 ஹெட்டிங்ஸ் இருக்குது. இந்த 4 ஹெட்டிங்ஸ் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கஸ்டம்ஸ் அப்படின்றது என்னன்றது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்டம்ஸ் இஸ் அன் அத்தாரிட்டி ஆர் ஏஜென்சி இன் ஏ கண்ட்ரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்டிங் tariffs and for controlling the flow of goods including animals, transports, personal effects and hazardous items into and out of a country அப்படின்னு சொல்றாங்க. கஸ்டம்ஸ்ன்றது ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு அத்தாரிட்டி, இது ஒரு கண்ட்ரியில் இருக்கிறது. இது எதுக்குன்னா டேரிஃப் கலெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோ ஆஃப் கூட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதாவது போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த கண்ட்ரி எப்போ மூவ்மெண்ட்ஸ் இருக்கோ அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆக்ட் ஆஃப் 1962 வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது. கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 இது பண்ணாங்க, அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்பப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். இது எதுக்கு வருதுன்னா இது வந்து கலெக்ஷன் ஆஃப் டியூட்டி ஆன் குட்ஸ் இம்போர்ட்டட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் போத் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர்ஸ், ப்ரொஹிபிஷன்ஸ் அண்ட் இம்போர்ட்டேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ், பெனால்டிஸ், அஃபென்சஸ் அண்ட் மச் மோர், அதுக்கெல்லாம் கூட இந்த ஆக்ட் வந்து பண்ணுது. அந்த கஸ்டம்ஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி இம்போர்ட் பண்ணணும், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஹிபிஷன்ஸ் அப்படின்னா எது வந்து பண்ணக்கூடாது, இம்போர்ட்லையும் எக்ஸ்போர்ட்டும் போத் எதுலாம் பண்ணக்கூடாது அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பெனால்ட்டி, என்ன அஃபென்ஸ் நடக்கும், அதுதான் வந்து கஸ்டம்ஸ் கீழே வருது. ஸோ இதுதான் இந்த கஸ்டம்ஸ்னுடைய ஆக்ட். அது கீழே தான் இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூவை இந்த சம்மில் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூ அந்த இடத்துல டியூட்டி பண்ணுறது இந்த கஸ்டம்ஸ் கீழே தான் கேட்டிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதுக்கு இதை வந்து லெவி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செவரல் ஃபேக்டர்ஸ் வச்சு டிசைட் பண்ணுறாங்க. வேல்யூ, வெயிட், டைமென்ஷன்ஸ் வச்சுட்டு இதை டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ரெவென்யூ பர்பஸ்க்காகவும் இது பண்ணுறாங்க கஸ்டம்ஸ். செகண்ட் கீ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ். இம்போர்ட் வந்து டெஃபினிஷன் பிரகாரம் with its grammatical variations and cognate expressions means bringing into India from a place outside India. சிம்பிளா சொன்னோம்னா பிரிங்கிங் இன்டு இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இம்போர்ட்ஸ் டெஃபினிஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியாக்குள்ள எது எடுத்துன்னு வந்தாலும் அவுட் சைட் இந்தியால இருந்து தட் இஸ் கால்ட் இம்போர்ட் அப்படின்றது இம்போர்ட் டெஃபினிஷன். வேல்யூவேஷன் அடுத்தது. வேல்யூவேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா வேல்யூ இன் ரிலேஷன் டு எனி கூட்ஸ். Value in relation to any goods means the value thereof determined in accordance with the provisions of section 14
செக்ஷன் 14 இந்த இடத்துல ப்ரொவிஷன் மீன் பண்றது கஸ்டம்ஸ் ஆக்ட். அதை பத்தி சொல்றது தான் வேல்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வேல்யூ, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இது we have to go by section 14(1) ஆஃப் the customs act. அது மட்டும் இல்லாம ரூல் 10ல வந்து அந்த ப்ரொசீஜர் எப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ரூல் 10 என்ன ரூல் பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் ரூல்ஸ் ஆஃப் 2007. அது கூட கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன்ல we have to see this determination of value of imported goods பார்க்கலாம். அதாவது கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் மட்டும் இல்ல, டிட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் இம்போர்ட்டட் கூட்ஸும் பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து வேல்யூவேஷன்ல வந்து ஒரு கூட்ஸ் இம்போர்ட் பண்ணும்போதோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணும்போதோ அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ற செக்ஷன் பார்த்தீங்கன்னா 14லயும் ரூல் 10 ஆஃப் கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் ரூல்ஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் இம்போர்ட்டட் கூட்ஸ் இந்த சம பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்டட் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்கு, அதான் இந்த வேல்யூவேஷன் டாபிக். நெக்ஸ்ட் கஸ்டம்ஸ் டியூட்டின்றது ஒரு கீ ஹெட்டிங். Customs duty என்றது பாத்தீங்கன்னா it refers to the tax imposed on goods when they are transported across international borders. In simple terms, it is a tax that is levied on import and export of goods. The government uses this duty to raise its revenues, safeguard domestic industries, and regulate movement of goods. Customs duty என்றது அப்போ இது பிரகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா tax imposed on goods, ஒரு tax வந்து goods மேல போடுறது. இது எப்போ டிரான்ஸ்போர்ட்டில் அக்ராஸ் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் எப்போ நடக்குதோ அப்போ திஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி வில் கம் இன் டு பிக்சர். இதுதான் வந்து வேல்யூவேஷன் ஃபிக்ஸ் பண்ணி 14 செக்ஷன்ல ஏற்கனவே பார்த்த மாதிரி ரூல் 10 கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன்ல பார்த்து இந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா டு ரைஸ் இட்ஸ் ரெவென்யூஸ், சேஃப்கார்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரெகுலேட் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்க்காக பண்றாங்க. வாட் இஸ் சேஃப்கார்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா இதே கூட்ஸ் வந்து லோக்கல்ல இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண அந்த வேல்யூவேஷன் பிரகாரம் இந்த காம்படிஷன், அதுக்கப்புறம் அந்த எக்கானமிக் ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் இதில் இன்வால்வ் ஆனதுனால அதெல்லாம் கன்சிடர் பண்ணி சேஃப்கார்ட் பண்றதுக்காகவும் இந்த டியூட்டியை வந்து வேரி பண்ணினே இருப்பாங்க அப்பப்போ. ஸோ அதுதான் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ இந்த இதில் டிரான்சாக்ஷன் வேல்யூ டிசைட் பண்றதுக்கு இந்த சம்ல வந்து XYZ லிமிடெட்ல இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் லிமிடெட் சைனாக்கு ஒரு டூல்ஸ் டைஸ் அண்ட் மோல்ஸ் அனுப்புறாங்க. அது அங்கிருந்து இன்கார்பரேட் பண்ணி வர கூட்ஸ்ல 10,000 யூனிட்ஸ் நமக்கு வருது. அப்படி வரும்போது இந்த தலைப்பெல்லாம் நமக்கு தெரியும் போது இந்த கணக்கு சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த கஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் இம்போர்ட்ஸ், வேல்யூவேஷன், கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்றது என்ன கொஞ்சம் தியரிட்டிக்கலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு சொல்யூஷன் நெக்ஸ்ட் போனோம்னா ஆன்சர்ல இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கவர்னிங் ரூல் பார்த்தீங்கன்னா ரூல் 10 சப் ரூல் 1B கிளாஸ் 2 அதான் இங்க நம்ம சொல்லியிருக்கிறது. இதுதான் வந்து இந்த அப்போர்ஷன்மெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த அப்போர்ஷன்மெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இம்போர்ட்டருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் இப்போ இந்த 10(1)(b)(2) இதனுடைய எக்ஸ்ட்ராக்டும் இங்க கீழே கொடுத்துருக்கோம். இந்த 10 வந்து ரூல் 10 என்ன பண்றது அப்படின்னா காஸ்ட் அண்ட் சர்வீசஸ் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த காஸ்ட் அண்ட் சர்வீசஸ்ல ரூல் 10 சப் ரூல் 1 போயிட்டு கீழே பாத்தீங்கன்னா 1B-ல பாத்தீங்கன்னா கிளாஸ் 2, இது 1B. கிளாஸ் 2ல பாத்தீங்கன்னா டூல்ஸ் டைஸ் அண்ட் மோல்ஸ் அண்ட் சிமிலர் ஐட்டம் வந்து கவர்ன் ஆயிருக்கு. இந்த இடத்துல B-ல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் the value apportioned as appropriate of the following goods and services were supplied directly or indirectly by the buyer free of charge or at reduced cost சொல்றாங்க இல்லையா. வேல்யூ வந்து இங்க என்ன மீன் பண்றாங்க apportioned as appropriate, இதுதான் நம்மளுடைய ட்ரிகரிங் பாயிண்ட் இங்க. ஸோ இந்த ரூல் 10 வச்சுதான் ரூல் 10 ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா சப் ரூல் 1B கிளாஸ் 2 இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சருக்கான ஒரு ப்ரொவிஷன். இந்த ரூல் 10(1)(b) ரூல் 10 சப் ரூல் 1B கிளாஸ் 2 தான் வந்து அப்போர்ஷன்மெண்ட் அது பிரகாரம் எடுத்து இங்க ஆன்சர் சால்வ் பண்றோம். அப்போ இது பிரகாரம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அப்போர்ஷன்மெண்ட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்ரோப்ரியேட் பேசிஸ்ன்ற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த அப்ரோப்ரியேட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தமா 10,000 யூனிட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சப்ளை ஆகுது. 10,000க்கு வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs இன்வால்வ் ஆயிருக்கு. அதுல நம்ம இதுல 2 ஆப்ஷன் வந்து XYZ லிமிடெட் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் ஃபர்ஸ்ட் 5,000 யூனிட்ஸ் வருது. 5,000 யூனிட்ஸ் பேலன்ஸ் ஒரு 5,000 யூனிட்ஸ் இருக்கு அடுத்த ஷிப்மெண்ட்டுக்கு. அப்போ 2 ஷிப்மெண்ட் 5,000 யூனிட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் 5,000 யூனிட்ஸ்க்கு மொத்தம் 2 lakhsக்கு வந்து 10,000 யூனிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 2 lakh காஸ்டிங் வந்து 10,000 யூனிட்ஸ் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்போ 5,000 வந்து அப்போர்ஷன் பண்ணோம்னா 1 lakh வருது. அப்போ XYZ லிமிடெட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 5,000 யூனிட்ஸ்க்கு டிரான்சாக்ஷன் வேல்யூல ஒரு 1 lakh எடுத்துக்கலாம்.
அதர்வைஸ் அவங்க வந்து அப்போர்ஷன் பண்றது பேலன்ஸ் ஒரு 5000 அடுத்த லாட் வருதுன்னு அசியூம் பண்ணீங்கன்னா that balance 1 lakh will be added in the subsequent transaction value when that remaining 5000 units is imported. So here two options will be exercised by this SSXY Limited on the import from China company. So this is the basis for this is Rule 10 Subrule 1B of Class 2. This is the basis on which this apportionment has taken place. To recap it again, here as a first shipment 5000 units has been imported, and for that proportionally the cost is being allocated. The total cost is 2 lakh rupees, and for this first 5000 units, that 5000 units worth of cost will be apportioned here. And this 5000 units worth cost is coming around 1 lakh rupee, which will be added in the transaction value or the first 5000 rupees. This is the first option. And the second option will be that can be exercised by XYZ Limited, that balance 1 lakh rupee can be exercised in the subsequent shipment. If you assume that 5000 units will be the second consignment, the balance 1 lakh rupee will be adjusted, or that will be included in the cost of transaction value of the second subsequent shipment. இதான் நம்ம வந்து இந்த கொஸ்டின்ல இருக்கிறத பார்த்துருக்கோம். அப்போ நம்ம இதில் பார்க்கும்போது நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா ஒரு கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சால்வ் பண்ணியிருக்கோம். எந்த ப்ரொவிஷன் பிரகாரம் இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ அரைவ் பண்ணியிருக்குன்றது சால்வ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி மாடலில் வரும்போது வேற எந்த சப் ரூலில் வந்தாலும் நம்ம இந்த அப்ரோச் வச்சுட்டு நம்ம எக்ஸாம் ஆன்சர் அட்டன் பண்ணோம்னா we will get good marks and full marks. Hope this video is helping you to solve this problem. Thank you. Thanks for hearing. We'll meet you in the next video. Thank you very much.